ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பருப்பு டப்பாக்கள்லாம் இருக்கும் நம்ம வீட்டில். உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சுண்டல், இந்த மாதிரி டப்பாக்கள் எல்லாமே. இதில் வண்டு வராமல் இருக்கிற இந்த மாதிரி வத்தல் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் ஆனாலும் பூச்சியோ வண்டோ எதுவுமே வராது, சேஃபாக இருக்கும். இதே போல் நீங்கள் எல்லா பருப்பு வகைகளிலுமே சேர்த்து பாருங்கள், எந்த பூச்சியுமே வராது. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஜீனி டப்பாவில் பார்த்திங்கன்னா எறும்போ குட்டி குட்டி பூச்சியோ வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம கிராம்பு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பு கூட அண்டாது. நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 கிராம்பு எடுத்து சுகரில் போட்டுக்கோங்க, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்சம் கூட பூச்சியோ எறும்போ இதில் வந்து வராது. நெக்ஸ்ட், நம்ம மசாலெலாம் அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மாதம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதில் பார்த்திங்கன்னா வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வண்டோ பூச்சியோ எதுவுமே வராது. இது போக பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அரைக்கும் போதே உப்பு வறுத்து அரைச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு, வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கருத்து போயிடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தண்ணியில் வந்து தயிரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம வாழைப்பூக்களை கட் பண்ணி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ நேரம் கழித்து சமைச்சாலும் அந்த வாழைப்பூ கருத்து போகாமல் வெள்ளையாகவே இருக்கும். இதே போலவே தான் உருளைக்கிழங்கு. ஆனால் இதுக்கு தயிர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வெள்ளையிலேருந்து நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ எடுத்தால் கூட வெள்ளை கலர்லேயே இருக்கும். இதே போல் கிச்சன் டிப்ஸும் ஹெல்த்தி ஃபுட்ஸும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.